வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 18/3/2025. என்னென்னா நம்ம வந்து பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி இப்போ வந்து ரெடி பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு அதனுடைய கரைசலை இது பண்ணி நம்ம வந்து தெளிப்போம். என்னென்னா ரத்தசாலிக்கு இப்போ ரத்தசாலி மட்டும் அதுக்கு மற்ற எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய் அது கலந்து அடிச்சிருந்தோம். இப்போ கொஞ்சம் மாற்றுவாக கொஞ்சம் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு 3G கரைசல்னு சொல்லுவோம். இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். நன்றி. வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி 19/3/2025. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பூச்சி விரட்டி ரத்தசாலின்ற பயிருக்கு அடிச்சுன்னு இருக்கோம். இன்னையோடு வந்து 70 நாள் ஆகுது. ஒரு 3 நாள் முன்னாடி வந்து நம்ம வீடியோ எடுத்திருந்தோம், ஊட்டச்சத்து கொடுக்குதா சொல்லிட்டு. இப்போ வந்து இயற்கை பூச்சி விரட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கரைசல். அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோமியத்தூரை கலந்து பண்ணியிருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் அமிலமாக கலந்துருக்கோம். பொதுவாக இந்த மீன் அமிலம் பண்ணும்போது இந்த மாதிரி பச்சை பச்சையில் இருக்கும், ஓகேங்களா. அதே கூட தண்ணியிலையும் கலந்து கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கடலைப்புண்ணா கரைசல் கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து சாணம், கோமியம், அதே போல் நாட்டு சர்க்கரை ஒரு பயிர் வகையான போட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கோசம் நேரில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இன்றைக்கி வந்து பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி. இது முன்னே வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய் அதை வச்சு ஒரு காதி சோப்பு போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். ஒரு 2 வாட்டி ஒரு வாட்டி மாற்றினே இருக்கணும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கரைசல் போட்டு நம்ம தெளிக்கிறோம். இதனால் வந்து அந்த பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் அடுத்தது என்ன பண்ணுவோம்னா பார்த்திங்கன்னா அந்த கோமியத்தை ஒரு 5 இலைகள் போட்டு, தழைகள் போட்டு நம்ம பண்ணுவோம். அதாவது நொச்சி, ஆடாத்தோடா, வேப்பம், எருக்கு, பப்பாளி இந்த மாதிரி ஒரு குறைஞ்சது நம்ம கையிலே பக்கத்தில் இந்த வேலி ஓரத்தில் ஏதாவது இருக்க செடி கொடிகளை பற்றி நம்ம போட்டு நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இயற்கை பூச்சி விரட்டி. இது வந்து ரத்தசாலின்ற பயிர். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் இதை சாப்பிடுவாங்க. அதே போல் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வெரைட்டி இது. இப்போ நம்ம இதை சேல்ஸும் பண்ணின்னு இருக்கோம். அரிசி நம்ம வந்து விற்றுன்னு இருக்கோம் நம்ம. அதனால் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ரத்தசாலி ரொம்ப அற்புதமான வெரைட்டி, பாரம்பரிய அரிசி வகைகள். அதில் பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமையான இது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இது பெண்களுக்கான சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீர்வுன்னு சொல்லுவாங்க இதை. அந்த மாதிரி அற்புதமான வெரைட்டி இது. நிறைய ஆர்டிகல்ஸும் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம். யூடியூப்